Hello friends, my name is Sandil. Welcome to our channel English Space Asaya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Okay, I hope you all are doing good. Okay. So, இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் நான் சொல்லி தர போறேன். ஓகே. ஸோ அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகேவா? நீங்க லைக் பண்றதன் மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும். Okay, right. Today I am going to teach you 10 common grammar mistakes in tenses. Okay, so we have already learned tenses, right? So how many tenses are there in English? எவ்வளோ tenses இருக்கு இங்கிலீஷ்ல? கமெண்ட்ல சொல்லுங்க. We have 12 tenses in English, right? 12. ஸோ இதை பத்தி எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேனல் வந்து நீங்க ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த 12 டென்சஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நான் இந்த 12 டென்சஸ்ல நம்ம காமனா பண்ணக்கூடிய ஒரு 10 காமன் கிராமர் மிஸ்டேக்ஸ் பத்தி தான் நான் டீட்டெயிலா உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம நான் ஒவ்வொரு சென்டென்ஸா எழுதி போட போறேன். நீங்க தான் அதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ ஹாவ் ரிட்டன் 2 சென்டென்சஸ் ஹியர். ஓகே, நான் 2 வாக்கியங்கள் எழுதி போட்டிருக்கேன். Now we are going to find out the mistakes in these 2 sentences. Okay, first sentence read பண்ணுங்க. He go to school every day. இதுக்கு first நான் தமிழ்ல அர்த்தம் சொல்லிடுறேன். அவன் தினந்தோறும் பள்ளிக்கு செல்கிறான். இது வந்து டெய்லி ரொட்டீன். ஓகே, இங்க பாருங்க எவ்ரி டே அப்படின்னு வந்திருக்கு. அப்ப தினமும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு செயல் டெய்லி ரொட்டீன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம டெய்லி ரொட்டீன் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களுக்கு நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்? கமெண்ட்ல சொல்லுங்க. தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், லைவ்லயும் சொல்லி கொடுத்துருக்கேன். டெய்லி ரொட்டீன், நான் தினமும் டீ குடிக்கிறேன், நான் தினமும் காஃபி குடிப்பேன், நான் தினமும் ஜிம்முக்கு போவேன். ஸோ இந்த மாதிரி டெய்லி ரொட்டீனை நம்ம சொல்றதுக்கு எந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? விச் டென்ஸ் வில் யூ யூஸ்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, என்ன டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரைட். இங்க என்ன தப்பு இருக்கு இந்த சென்டென்ஸ்ல? தப்பு இருக்கா இல்லையா? தப்பு இருந்தா என்ன தப்பு? இப்பவே நிறைய பேர் கமெண்ட்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. வெரி குட். He go to school every day. எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு சின்ன தப்பு இருக்கு. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஒரு ரூல் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது he, she, it, அவன், அவள், அது, இந்த 3 சப்ஜெக்ட் வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ஜெக்டுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த வேர்போட எஸ், இஎஸ் அல்லது ஐஇஎஸ் ஸ்பெல்லிங் ஏத்த மாதிரி நம்ம சேர்ப்போம். இங்க சப்ஜெக்ட் எது? ஹீ. ஓகே, இது சப்ஜெக்ட். ஸோ நமக்கு ஹீ வந்திருக்கு. வேர்ப் என்னது? கோ அப்படிங்கிறது வேர்ப். ஓகே, ஆனா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல அந்த வேர்போட என்ன சேர்க்கணும்? எஸ், இஎஸ் அல்லது ஐஇஎஸ் சேர்க்கணும். மற்ற சப்ஜெக்ட்ஸ் வந்து தேவையில்லை. ஐ, யூ, வி, தே அதெல்லாம் வந்து தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரி டே. நான் தினமும் ஸ்கூலுக்கு போறேன். யூ கோ டு ஸ்கூல் எவ்ரி டே. நீங்க தினமும் ஸ்கூலுக்கு போறீங்க. தே கோ டு ஸ்கூல் எவ்ரி டே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நோ நீட் டு ஆட் எஸ், இஎஸ் ஆர் ஐஎஸ். பட் வி ஹாவ் த சப்ஜெக்ட் ஹி ஹியர். ஸோ வி ஹாவ் டு ஆட் எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஇஎஸ் சேர்க்கணும். இந்த கோ கூட எதை சேர்த்தா கரெக்டா இருக்கும்? இஎஸ் சேர்த்தா தான் கரெக்டா இருக்கும். அதோட ஸ்பெல்லிங் அப்பதான் கரெக்டா வரும். அப்போ இங்க கோ வராது. இங்க என்ன வரும்? கோஸ். அவ்வளவுதான். ரைட்? He goes to school every day. அவன் தினமும் பள்ளிக்கு செல்கிறான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். I am knowing the answer. I am knowing the answer. இதுல என்ன தப்பு இருக்கு? கண்டுபிடிங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இங்க வந்து ஆம் வந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி தான் போட்டிருக்கோம். கண்டினியூஸ் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். ஆனா இங்க வந்து ஆம் வந்திருக்கு, ஐஎன்ஜி இருக்கு, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. பட் வாட் இஸ் இன்கரெக்ட் இன் திஸ் சென்டென்ஸ்? இது கரெக்டா தப்பா? இந்த சென்டென்ஸ் தப்பு. சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ன மிஸ்டேக்னா, டென்சஸ்ல எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. ஆனா ஸ்டேட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் உண்டு. ஓகே, ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து இந்த நோ. ஓகே, அதுக்கப்புறம் வந்து லைக், இந்த மாதிரி சில வேர்ப்லாம் இருக்கு. வாண்ட்,
இதெல்லாம் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இதை பத்தி நான் டீட்டெயிலா இன்னொரு கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதுல என்ன தப்பு இருக்குன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி நோ, லைக், வாண்ட் இந்த வார்த்தைகளுக்கு அப்புறமா நம்மளால ஐஎன்ஜி சேர்க்க முடியாது. ஐஎன்ஜி சேர்த்தா தப்பு. நீங்களே ரீட் பண்ணி பாருங்க. ஐ எம் நோவிங் தி ஆன்சர், ஐ எம் லைக்கிங் தி ஆன்சர், ஐ எம் வாண்டிங் தி ஆன்சர். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் இல்லையா? அதனால இந்த சென்டென்ஸ்ல இந்த நோக்கு பக்கத்துல ஐஎன்ஜி வராது. ஓகே, அப்ப இது கரெக்டா? ஐ ஆம் நோ த ஆன்சர், இது கரெக்டா? இதுவும் தப்பு தான். ஓகே, கண்டினியூஸ் டென்ஸ் வந்தா மட்டும்தான் நம்ம வேர்புக்கு முன்னாடி ஆம் போடுவோம், அல்லது இந்த ஆமும் தேவையில்லை. ஐஎன்ஜியே எடுத்தாச்சு, அப்புறம் ஏன் இந்த ஆம் இருக்கு? எடுத்துடலாமே. ரீட் பண்ணி பாருங்க. ஐ நோ தி ஆன்சர், எனக்கு விடை தெரியும். ஐ நோ தி ஆன்சர். இது என்ன டென்ஸ்? யாராவது சொல்ல முடியுமா கமெண்ட்ல? ஐ நோ தி ஆன்சர். சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் verb இருக்கு, அதுவும் present ஃபார்ம்ல இருக்கு. இது என்ன டென்ஸ்? வெரி குட், சிம்பிள் present tense. ஓகேவா? ஸோ ஐ நோ தி ஆன்சர் இஸ் த கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ ஹாவ் சீன் தட் மூவி எஸ்டர்டே. ஓகே, ஐ ஹாவ் சீன் தட் மூவி எஸ்டர்டே. நான் நேத்து அந்த படம் பார்த்துருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து டென்சஸ்ல நம்ம தரோவா இருக்கணும். பிகாஸ் வி ஹாவ் ஜஸ்ட் 12 டென்சஸ் இன் இங்கிலீஷ். ஸோ அதில் நம்ம வந்து ஃபிங்கர் டிப்ல இருந்தாதான் நம்மளால தைரியமா தப்பு இல்லாம பேச முடியும். எதுக்காக நம்ம இந்த கிளாஸ் இன்னைக்கு எடுக்கிறோம்? இந்த கிராமர் மிஸ்டேக்ஸ் எதுக்கு எடுக்கிறோம்னா, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கு, நம்ம விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்ட் பண்றது தான். ஓகேவா? தைரியமா ஆன்சர் பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. இல்ல தப்பு இருக்கா இல்லையா? தப்பு இருந்தா அது என்ன தப்பு? சில பேர் ட்ரை பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட் மீ டெல் யூ தி ஆன்சர். I have seen that movie yesterday. இங்க பாருங்க, I வந்திருக்கு, இது சப்ஜெக்ட். ஓகே, ஹாவ்னு ஒரு ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். சீன் வந்திருக்கு. சீன் அப்படிங்கிறது வந்து see அப்படிங்கிறதோட தேர்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். see, saw, seen. ஓகே, வேர்போட தேர்ட் ஃபார்ம். அப்ப இது என்ன டென்ஸ்? present perfect tense. ஓகேவா? present perfect tenseல ஒரு விஷயம் நான் நடத்தும் போது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. present perfect tenseல வந்து குறிப்பிட்டு அந்த ஆக்ஷன் இப்பதான் நடந்தது அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியாது. நீ அந்த படம் பார்த்திருக்கியா? have you seen that movie? yeah, I have seen that movie. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா நீங்க அதை எப்ப பார்த்தீங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களால சொல்ல முடியாது. மென்ஷன் பண்ணா அது தப்பு. ஓகேவா? சோ இத வந்து ரெண்டு விதமா நீங்க வந்து கரெக்ட் பண்ணலாம். ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த yesterday அப்படிங்கிற வார்த்தையை நீங்க தூக்கிடலாம். தூக்கிட்டு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் சீன் தட் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஐ ஹாவ் சீன் தட் மூவி, அவ்வளவுதான். பட் எப்போ அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது. ஓகே, நான் நேத்து தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்க வந்து எப்போ பார்த்தீங்க அப்படிங்கறத சொல்லணும் அப்படின்னா அதுக்கு என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்? நான் நேத்து அந்த படத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லணும். If you want to mention the specific time of an action, என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? அது எப்ப நடந்தது அப்படிங்கறத சொல்றதுக்கு நிறைய பேர் சூப்பரா சொல்றீங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்ச விஷயம் தானே, பாஸ்ட்ல சொல்லலாம் நீங்க. அப்ப எப்படி சொல்லலாம்? நான் அந்த படம் நேத்து பார்த்தேன். ரொம்ப சிம்பிள், ஐ saw. அவ்வளவுதான். ஐங்கிற சப்ஜெக்ட், சாங்கிறது சியோட பாஸ்ட் ஃபார்ம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் இதுதான் இல்லையா? ஐ saw, நான் பார்த்தேன். that movie yesterday. That's it. I saw that movie yesterday. நான் நேத்து அந்த படத்தை பார்த்தேன். ஓகே, சோ present perfect tenseல எப்போ அந்த செயல் நடந்ததுங்கிறத சொல்ல முடியாது. பட் நம்ம எப்போ சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நீங்க சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், I am agree with you. I am agree with you. இதுல என்ன தப்பு இருக்கு? பார்த்தோன்னு தெரியுது. இங்க பாருங்க, ஐ இருக்கு, அதுக்கப்புறம் ஆம் யூஸ் பண்ணிருக்கோம். ஆம் வந்து எந்த டென்ஸ்ல வரும்? present continuous tenseல தான் வரும். அப்பனா வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஆனா அக்ரி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டிவ் வேர்ப் தான். யாருமே அக்ரீயிங் அப்படின்னு சொல்லவே மாட்டோம் இல்லையா? அப்ப சிம்பிளா என்ன பண்ணலாம்? இந்த ஆம தூக்கிடலாம், அவ்வளவுதான். அப்ப எப்படி சொல்லலாம்? ஐ அக்ரி வித் யூ. தட்ஸ் இட். ஐ ஆம் அக்ரீயிங் வித் யூ அப்படின்னு சொல்ல மாட்டோம். பிகாஸ் அக்ரி இஸ் அ ஸ்டேட்டிவ் வேர்ப். அப்படி சொல்லக்கூடாது. இது சம்பந்தமான ஒரு லென்த்தியான ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஸ்டேட்டிவ் வேர்ப்னா என்னது? ஓகே, ஸோ டைனமிக்,
ஸ்டேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆம் வந்து தேவையில்லை. ஐ அக்ரி வித் யூ. கரெக்ட், நான் அக்ரி பண்றேன். ஐ அக்ரி வித் யூ, நீங்க சொல்ற பாயிண்ட்க்கு அக்ரி பண்றேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், he is play football now. he is play football now. இதுல என்ன தப்பு இருக்கு? Can anyone tell me the answer? What is wrong here? he is play football now. he is வந்திருக்கு. ஓகேவா? இது என்ன டென்ஸ்? is வந்துட்டாலே present continuous tense. அவன் ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கிறான். கண்டினியூஸ் டென்ஸ்ல என்ன பண்ணணும்? verb கூட ing சேர்க்கணும். அது இல்ல இல்லையா? அப்ப ஆன்சர் என்னது? he is playing football now. அவன் இப்போது கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறான். present continuous tenseல so verb ஓட கண்டிப்பா ing சேர்க்கணும். இதான் அங்க தப்பு. next sentence, she has went to college. அவள் கல்லூரிக்கு போயிருக்கிறாள். ஓகே, she has went to college. இதுல என்ன தப்பு இருக்கு? has வந்திருக்கு. அப்ப இது என்ன டென்ஸ்? have, hasலாம் வந்தா அது என்ன டென்ஸ்? present perfect tense. ஓகே, present perfect tense. present perfect tense ரூல் என்ன? அதுல verbல வந்து நம்ம என்ன ஃபார்ம் ஆஃப் verb நம்ம யூஸ் பண்ணுவோம்? we have to use third form of verb. went அப்படிங்கிறது என்னது? go ஓட past form. go, went. third form என்னது? gone. அப்போ அதுதான் இங்க mistake. so she has gone to college. correct answer is she has gone to college. has க்கு அப்புறமா வரக்கூடிய verb எப்பவுமே third form தான் இருக்கணும். நம்ம வந்து second form first form யூஸ் பண்ண மாட்டோம். okay, she has gone to college. next one, he can sings well. he can sings well. இதுல என்ன தப்பு இருக்கு? ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து டென்சஸ் சொல்றதை விட மாடல் வேர்ப்ல இருந்து நான் கேட்டிருக்கேன் இந்த கொஸ்டின். ஸோ கேன் வந்திருக்கு. கேனுக்கு அப்புறமா வரக்கூடியது சிங் அப்படிங்கக்கூடிய வேர்ப் வந்திருக்கு. அவனால் நன்றாக பாட முடியும் அப்படின்னு சொல்றீங்க, ரைட்? ஸோ இங்க வந்து இந்த வேர்போட எஸ் போட்டிருக்கோம். நீங்க கேட்கலாம், ஹீ தானே வந்திருக்கு, ஹீ ஷீட் வந்தா நம்ம வேர்போட எஸ் சேர்க்கணும்ல அப்படின்னு கேட்கலாம். பட் மாடல் வேர்ப்ல அந்த ரூல்லாம் கிடையாது. கேன் வந்திருக்கு, அதுக்கப்புறமா வேர்ப் வந்து அவ்வளவுதான். இந்த எஸ் எல்லாம் நம்ம வந்து சேர்த்து எழுதக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் என்னது? he can sing well. that's it. he can sing well. I can study well. I can dance well. You can swim well. whatever. ஓகே, எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் மாடல் வேர்ப்னா வந்து இந்த கேன்லாம் வரும்போது அதுக்கப்புறமா வரக்கூடிய வேர்ப் கூட நோ நீட் டு ஆட் எஸ், இஎஸ் ஆர் ஐஇஎஸ். அந்த கான்செப்ட் எங்க தான் வரும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி ஆட் பண்ணுவோம். ஈஸியா இருக்கா? ஸோ இன்னும் வந்து ஒரு 3 சென்டென்சஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்க சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டே வரீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். இங்க பாருங்க, he will went to Chennai yesterday. he will went to Chennai yesterday. வாசிக்கும் போதே தப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம், கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன மிஸ்டேக் இருக்கு? வாட் இஸ் தி மிஸ்டேக் ஹியர்? இங்க பாருங்க, இங்க வந்து will வந்திருக்கு. ஸோ will வந்து ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனா இங்க கடைசியா எஸ்டர்டேன்னு இருக்கு. ஸோ எஸ்டர்டேனா நேற்றுன்னு அர்த்தம், பாஸ்ட குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்போ இந்த இடத்துல will வருமா? வராது. ஓகே, ஸோ he went to Chennai yesterday. wentங்கிறது go ஓட பாஸ்ட் ஃபார்ம். he went அவன் போனான், to சென்னை சென்னைக்கு, எஸ்டர்டேனா நேற்று, அவ்வளவுதான். so he went to Chennai yesterday. இது வந்து என்ன டென்ஸ்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். என்ன டென்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டா ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், I have finished my homework. நான் என்னுடைய வீட்டு பாடத்தை முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. I have வந்திருக்கு. I வந்தா have வரும், அதெல்லாம் கரெக்ட் தான். பட் have வந்தா அதுக்கப்புறமா வரக்கூடிய verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? தேர்ட் ஃபார்ம்ல இருக்கணும். இங்க ஃபினிஷ்ங்கிறது வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம். அப்ப என்ன வரும் இந்த இடத்துல? ஃபினிஷ், ஃபினிஷ்ட், ஃபினிஷ்ட், ed சேர்க்கணும். ஓகேவா? I have finished my homework. finish வராது, finished. இது நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க காமெண்ட்ல, வெரி குட். கடைசியா உங்களுக்கு டெஸ்டும் இருக்கு, இதை நான் சொல்லி கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம். ஓகேவா? The last one, I am
ஸ்டடி எவ்ரி நைட். நான் தினந்தோறும் இரவு படிக்கிறேன். சில பேருக்கு நைட் உட்காந்து படிக்கும்போது நல்லா புரியும். ஸோ நான் தினமும் இரவு படிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு கரெக்டா சொல்லியிருக்கோமா இல்ல தப்பா? இந்த வாக்கியம், இந்த சென்டென்ஸ் கரெக்டா தப்பா? ஸோ எவ்ரி நைட் அப்படின்னா தினந்தோறும் இரவு. இது வந்து நம்மளோட டெய்லி ரொட்டீன். டெய்லி ரொட்டீன் நம்ம சொல்றதுக்கு நான் என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இந்த ஆம்லாம் வராது. அவ்வளவுதான். ஏன்னா பிரசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னது? சப்ஜெக்ட் அடுத்து verb. இங்க வந்து ஐ வந்திருக்கு. ஸோ வேர்போட எஸ் எல்லாம் சேர்த்து வராது. இது ஹீ ஷீட் வந்தது அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டடீஸ் அப்படின்னு வரும். ஓகே, ஐ ஸ்டடி எவ்ரி நைட். நான் தினந்தோறும் இரவு படிக்கிறேன். பிகாஸ் டெய்லி ரொட்டீனை சொல்றதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அவ்வளவுதாங்க. எப்படி இருந்தது? இந்த 10 காமன் கிராமர் மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நம்ம முன்னக்கூட்டியே தெரிஞ்சுட்டு அவாய்ட் பண்ணும்போது யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வித்தவுட் மிஸ்டேக்ஸ். மிஸ்டேக்ஸே இல்லாம உங்களால் வந்து பேச முடியும். இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான டெஸ்ட் 3 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். இதுல என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு 20 seconds டைம். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. குட், சூப்பரா பண்றீங்க. டைம்ஸ் அப். வெரி குட். நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. உங்க மார்க்ஸ் மறக்காம காமெண்ட்ல சொல்லிருங்க. இப்போ ஆன்சர் சொல்றேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், she go to school every day. she go to school every day. every dayங்கிறது ஒரு டெய்லி ரொட்டீன். தினமும் அவள் பள்ளிக்கு செல்கிறாள். he sheet வந்தா என்ன பண்ணணும்? verb. அதோட எஸ் இஎஸ் அல்லது ஐஎஸ் சேர்க்கணும். go வராது. she goes to school every day. அவள் தினந்தோறும் பள்ளிக்கு செல்கிறாள். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஆம் ஸ்டடி. நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். ஐ வந்திருக்கு, அடுத்து ஆம் வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? வேர்போட ஐஎன்ஜி சேர்க்க வேண்டும். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஆம் ஸ்டடியிங் அல்லது ஐ ஸ்டடின்னு சொல்லலாம். ஓகே, போத் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், she can cooks well. she can cooks well. அவளால் நன்றாக சமைக்க முடியும் அப்படின்னு இருக்கு. ஸோ கேன் அப்படின்னா வந்து மாடல் வேர்ப். அதுக்கப்புறமா வந்து ஹீ ஷீட்டிங் என்ன வந்திருந்தாலும் வேர்போட எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்க்க தேவையில்லை. she can cook well. she can cook well. அவ்வளவுதான். ரீட் பண்ணி பாருங்க. she goes to school every day. I am studying. she can cook well. that's it. நிறைய பேர் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளவுதாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இல்லாம நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் ரொம்ப சிம்பிளான ஹோம்ஒர்க் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஐ வில் கால் ஹிம் எஸ்டர்டே. ஐ எம் நோவிங் தி ஆன்சர். ஸோ இதுல வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ் அண்ட் யுவர் ஃபீட்பேக். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கே மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இங்கிலீஷ் வந்து நீங்க சூப்பரா பேசுறதுக்கு ப்ராக்டிஸ் தாங்க ஒரே வழி. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களால சூப்பரா பேச முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.